முருகா, வெற்றிவேல் முருகா. வீலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன்னுடைய உயிரான துணை உன்னுடன் இணைய முடிவு எடுத்துவிட்டார் தங்கமே. அவர் சொல்வதை கேட்டு அவரை நீ பெற்று கொள்வாயா? நீ உன்னுடைய துணையின் அன்பிற்காக ஏங்கிக் கொண்டு இருக்கின்றாய். நீ கேட்ட அன்பு அவரிடமிருந்து உனக்கு கிடைக்கவில்லை. நீயும் ஒவ்வொரு நாளும் அவர் மாறுவார் என்ற நம்பிக்கையோடு காத்து இருக்கின்றாய். அவர் என் மீது எப்பொழுது முழுமையாக அன்பு வைப்பார், பாசம் வைப்பார் என்று ஒவ்வொரு நாளையும் நீ ஏக்கத்துடன் கழித்து வருகின்றாய் தங்கமே. இப்பொழுது உன்னுடைய துணையை ஒரு கட்டத்தில் பிரிந்தும் இருக்கின்றாய். நீங்கள் இருவரும் திருமணம் ஆன புதிதில் உன்மேல் காட்டிய அன்பிற்கும் இப்பொழுது இருக்கும் அன்பிற்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது என்று நீ நினைக்கின்றாய். அன்பு என்மேல் குறைந்து விட்டது என்றும் எண்ணுகின்றாய் தங்கமே. முன்பு எல்லாம் சண்டை வந்தால் உடனே சமரசம் ஆகிவிடும். ஆனால் இப்பொழுது சின்ன சண்டை வந்தால் கூட அது பெரியதாகி விடுகின்றது. அதனால் உன்மேல் அன்பு இல்லை, பாசம் இல்லை, அக்கறை இல்லை என்று ஒரு கட்டத்தில் உன்னவரை பிரிந்து நீ தவித்து கொண்டு வருகிறாய் என்பது எனக்கு புரிகின்றது தங்கமே. ஆனால் அவையெல்லாம் இப்பொழுது மாறித்தான் உன்னுடைய துணை உன்னுடன் இணைய முடிவு எடுத்து விட்டார் தங்கமே. அவர் உன்னிடம் நேரில் வந்து, இத்தனை நாட்களாக நீ சொல்லியது போல் நான் இல்லை, உன்மேல் எப்போதும் நான் அன்பாகவும் பாசமாகவும் இருக்கின்றேன். ஒரு கட்டத்தில் நீ அதை புரிந்து கொள்ளவே இல்லை. நான் ஒன்று சொன்னால் நீ ஒன்று சொல்கிறாய் என்று இருவருக்கும் கோபம் வந்துவிடுகின்றது. இனி அவ்வாறு இல்லாமல் நீ சொல்றதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதேபோல் நான் சொல்ல வருவதை நீயும் காதில் வாங்கிக்கொள் என்று உன்னுடைய துணை உன்னுடன் ஒப்பந்தம் பேசி சேர்ந்து வாழ முடிவு எடுத்து விட்டார் தங்கமே. இவ்வாறு எல்லாம் சொல்லும் உன்னுடைய துணையை நீ சேர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் ஒவ்வொரு நாளும் நீ ஏங்கிக் கொண்டு இருந்தாய். அந்த பாசம் இப்பொழுது உன் துணையிடமிருந்தே உனக்கு கிடைக்கப் போகின்றது. இன்னும் அதிகமாகவே நீங்கள் இருவரும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வீர்கள். அப்பா எப்போதும் உங்களுக்கு துணையாகவே இருக்கின்றேன். ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.